இந்த கதை சொல்கிற ஆற்றல் எந்த காலகட்டத்தில் வந்தது உங்களுக்கு? கதை நான் கொஞ்சம் எழுத ஆரம்பித்தேன். இந்த படங்கள்லாம் பார்த்துட்டு இந்த கதையை விட நம்ம ஒரு பெட்டரான ஒரு கதை எழுதி பார்ப்போமே அப்படின்னு நானே உட்காந்து எழுத ஆரம்பித்து பார்த்தேன். அப்புறம் எனக்கு ஏற்பட்ட இன்சிடென்ட்ஸ் நிறைய கதை எழுதுறதுக்கு தோணுச்சு. இப்போ உதாரணத்துக்கு நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஏதாவது ஒரு கலெக்டாக பண்ணிகிட்டே இருப்பேன். படித்தா கூட என்ன சொல்லுவாங்க, இந்த பசுமாடையும் நீ மேய்ச்சிக்கிட்டே படிம்பாங்க. இந்த மாதிரி புல்வெளியில் என்னடா அந்த வேலை கொடுக்குறாங்களா, நம்ம படிக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு சொல்லி இந்த கையில் கட்டிட்டேன். மாடோட கயரை கையில் கட்டிட்டேன். கட்டிக்கிட்டு இந்த சைடில் புக்கு வச்சு நான் பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு மாடு எதை பார்த்து மிரண்டுச்சுன்னு தெரில, ஏதாவது பாம்பு கிம்பு பார்த்து மிரண்டுச்சான்னு தெரில, சுட்டின்னு மாடு அத்துக்கிட்டு ஓடுது. நான் இப்படி கிடக்கிறேன், இழுத்து போயிட்டே இருக்கு மாடு. செடி கொடி முள்ளு கிள்ளு எல்லாம் இழுத்துட்டு போகுது. அப்பா, எனக்கு என்ன பண்ணிட்டு கடைசியில் ஒரு மரத்தை சுற்றி வந்து லாக்காச்சு. நான் தப்பிச்சேன். இந்த சைடு பூரா ரத்தம் அப்படி கொட்டுது. நான் அப்படியே ரத்தத்தோடு நின்றுட்டு இருக்கேன். அங்கேருந்து எல்லோரும் கை தட்டிட்டு ஓடியாராங்க. எல்லாம் கை தட்டிட்டு ஓடியாராங்க. ஏண்டா மாடு இவ்வளவு இழுத்து நீ கயரை பிடிச்சி தைரியமாக பிடிச்சிக்கிட்டு நீ பெரிய வீரண்டா அப்படிங்கிறாங்க. நான் கெட்டிட்டேன் தெரியும். எங்கே சொல்ல, அதாவது ஏதோ ஒரு கப்பலில் இருக்கும்போது ஒரு குழந்தை தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அப்போ திடீர்னு ஒருத்தன் குதிச்சு குழந்தைய காப்பாற்றிடுவானா, ஆனால் காப்பாற்றிட்டீங்கன்னா பெரிய ஆள் நீங்கம்மாங்க, யாரா என்ன தள்ளி விட்டது அப்படி கவுண்டர். அது மாதிரி பாப்புலர் ஜோக்கு. எனக்கு ஏற்பட்ட இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி என்னடா சரி நம்ம சொல்லாமலே மெயின்டைன் பண்ணிடுவோம். ஆமாம், மாடு இழுத்துச்சு விடலைல்ல, எங்கே விட பிடிச்சி இழுத்துட்டோம்ல அப்படிங்கிறது. அப்படி இந்த காமெடி நம்ம லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்ஸ் நிறைய.